ரிவ்யூஸ் இருக்கணும். அவங்க கருத்து சுதந்திரம் இல்லையா? ஜனநாயக நாடு தானே இது. கண்டிப்பாக ரிவ்யூஸ் இருக்கணும். ஒரு படத்தை பற்றின பொதுமக்களோட கருத்து, அது கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் தனியாக உள்ளது தானே. அது அவங்கவுங்களோட கருத்தை அவங்கவுங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு படத்தை ரொம்ப நெகட்டிவாகவும் சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க அமௌண்ட் போட்டு எடுக்கிறாங்க. ஒரு மாதிரி நடுநிலையாக இருந்துட்டு போகணும். அதுக்குன்னு ரொம்ப ஒரு படத்தை இது பண்ணி அப்படி பண்ணுறதும் தப்பு தான். ஜாலியோ ஜிம்கானா இல்லையே, படம் ஜாலியாக இருந்தது. ஜாலியோ ஜிம்கா இல்லை, அது எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒரு படம் மேலே வரதும் கீழே வரது நம்ம யூடியூப்போட உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. கீழே வருது மேலே வருது, நல்லது கெட்டது. படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க, நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. இது யூடியூப்பரை உள்ள அலோவ் பண்ணும் என் கருத்து இருக்குது கண்டிப்பாக. ஜாலியா ஜிம்கானா படத்தோட பேரே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தோம். போய் பார்க்கும்போது தான் தெரியுது பிரபுதேவா இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுவான்னு தெரியல. ஒரு டெட் பாடி பணத்துக்கு எப்படி உயிர் கொடுத்து கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்க தான் படம். நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது படத்தில். நல்லா இருந்தது. இல்லை, ஒரே ஒரு பாட்டு இருந்தது, அதில் நல்லா இருந்தது. டான்ஸு அந்த அளவுக்கு இல்லை, நல்லா இருந்தது. ஆனால் படம் எனக்கு பாட்டு பிடிச்சிருந்தது. அப்புறம் நிறைய சீன்ஸ் எல்லாம் இருந்தது. நல்லா இது ஜாலியா ஜிம்கானா படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெருசாக லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்காம சும்மா போயிட்டு ஜாலியாக அந்த படம் பார்க்கணுமா, ஒரு டைம் பாஸ் பண்ணணுமா, அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு படம். எங்கேயுமே போர் அடிக்கலை. ஃபுல்லாக ஒரு ஹிலரிஸாக காமெடியாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஃபுல் கதையும் ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கனால நம்மளுக்கும் பெருசாக போர் அடிக்கலை. ஓப்பனிங்கில் ஒரு சாங் வருது, பிரபுதேவாவோட சாங். அது சாங் பார்க்கும்போது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஆடுறாரு. அவர் போன மாதத்துக்கு முன்னாடி ஆடுறாரு. ஆமாம். ஸோ அந்த சாங் பார்க்கும்போது ஒரு லேட் 90s வந்த சாங் ஃபீல் வருது. என்னடா படமே கிரிஞ்சாக எடுத்து வச்சுருப்பாங்களான்னு ஒரு சின்ன ஒரு பயம் கொடுத்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் அப்படி இல்லாமல் ஒரு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த போலீஸ்காரன் சாங் என்ன சாங் என்ன லிரிக்ஸ்னு ஊருக்கே தெரியும். ஏன்னா அத்தனை தடவை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க. அதுக்கு சென்சார் கட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கட் பண்ணியிருக்காங்க. அது கட் பண்ணது இன்னும் கொஞ்சம் அந்த வார்த்தையை நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி தெரிகிற மாதிரி இருக்குது. பட் ஓவராலாக படம் ஒரு ஜாலியாக ஒரு தடவை பார்க்கலாம். மடோனா, அபிராமி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லாயிருக்கு. அந்த கதைக்கு ஏற்றாப்புல மியூசிக் இருக்குது. ரொம்ப ஓவராக மியூசிக்கெல்லாம் போடாமல் படம் ஒரு ஜாலியாக பார்க்குற மாதிரி மியூசிக் இருக்குது. ஒரு சீரியஸ் சீன்ஸ்லேயும் படம் ஃபுல்லாக ஒரு காமிக்கல் சென்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது நம்ம எங்கேயுமே ரொம்ப சீரியஸாக ஆகாமல் ஒரு லைட் ஆட்டாட்டே இந்த படத்தை டோட்டலாக பார்க்குற மாதிரி இருக்குது. அதான் ஜாலியாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது படம். என்ன சீன் ரொம்ப எல்லாம் நல்லா இருக்குது சார். ஒரு சீன் சொல்லுங்க. அது ரொம்ப ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குது சார். லாஸ்ட் நினச்சி பார்க்குறது. ஜாலியா ஜிம்கானா ரியல் என்டர்டெய்னர் சார். சூப்பர் மூவி, சூப்பர் சார். அந்த படத்தில் பொம்மலாட்டத்தை வச்சு ஒரு ஸ்டண்ட் சீன் எடுத்திருக்காங்க. சூப்பர் சார், மிகப்பெரிய. ஜாலியா ஜிம்கானாகி ஒரு டெத் ஸ்டோரி தானே, அதனால் அப்படி எடுத்திருக்காங்க. அந்த இது சூப்பர். பிரபுதேவா சூப்பர். படம் நல்லா சக்ஸஸ் ஆகும் சார், மிகப்பெரிய வெற்றி பெறும். அது குறை சொல்கிற மாதிரி நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க? குறை சொல்கிற மாதிரி எடுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு குறைன்னு தெரியலையா? உங்களுக்கு குறைன்னு தெரியாது, அடுத்தவங்களுக்கு குறைன்னு தெரியும் போது அடுத்த தடவை நீங்கள் எடுக்கும்போது அந்த குறையை சரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த படம் ஜாலியாக இருக்குது, பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. போகிறேன் ஜாலியா ஜிம்கானா. ஃபேமிலியோடு வந்தால் கலகலப்பாக போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக போகலாம், லவர்ஸோடு வந்தால் மஜாவாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. டான்ஸ் ஆடலை, சாங்கில் மட்டும் டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. மற்றபடி படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஜாலியாக போகுதுங்க. ஏதாவது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல. ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஜாலியாகவே இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். டைலாக் வர்றாரு, ஒரு சின்ன சீனில் வர்றாரு, ஒரு டைலாக் பேசுகிறாரு. ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க. நான் சொன்ன சஸ்பென்ஸ் மாதிரி போயிடும். அது ஒரு 5 நிமிஷம் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாகவே ஓவரால் 90% பணமாக தான் படத்தில் வர்றாரு. நல்லா இருக்கு. அபிராமி மடனா 2 பேருமே அவங்கவுங்க பங்குக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அபிராமியும் நல்லா பண்ணியிருக்காங்க, மடனாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. மடனா இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேசியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா முழுக்க காமெடி படம் இது ஒன்று தான் நினைக்கிறேன். அவங்க பண்ணது ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன். நல்லா காமெடியாக பண்ணியிருக்காங்க, ஒர்க் அவுட் ஆகிருக்கு அவங்களுக்கு. மியூசிக்லாம் சொல்லவே தேவையில்லை. மியூசிக் டேரக்டர் பேர் தெரில எனக்கு, ஆனால் பக்காவாக இருக்குது, பயங்கரமாக. பிஜிஎம்மும் சரி, அந்த மாண்டேஜ் சாங் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது.
அந்த ஒரு பாடி 4 லேடின்ற ஒரு சாங் வந்து படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது, அங்கங்கே வருது. ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக் கேட்கும்போது. பப்ளிக் இந்த சீன் இந்த படத்தையே மிஸ் பண்ணாதான் தான் சொல்லுவேன் நான். ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர காமெடியாக கொடைக்கானல் அப்படியே ட்ராவல் ஆகும். அந்த கொடைக்கானல் அழகே ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சீனுமே பிரபுதேவா இல்லாத சீனே இல்லை, அந்த 4 பேர் இல்லாத சீனே இல்லை. எல்லா சீனுமே காமெடியாக தான் போயிட்டுருக்கு. குழந்தைங்களோட வந்தால் நம்பி ஒரு ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். எந்த ஒரு டபுள் மீனிங் எதுவுமே கிடையாது. யாரோ கேட்குறாங்க டபுள் மீனிங்கானு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த போலீஸ்காரன் சாங்கில் கூட மூட் போட்டாங்க. அந்த பேட் வேர்ட்ஸ் டபுள் மீனிங் வேர்ட்ஸ்ன்ற ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதுக்காக போட்டாங்க. அது நம்பி வரலாம், ஹாப்பியாக வரலாம். கண்டிப்பாக வரும் பிரதர். மன உளைச்சலாக இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு வரலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். இப்போ வந்து சமீபத்தில் வந்த படங்கள்லாம் ஒரு படம் ஒரு ரகமாக இருக்கும். ஆனால் இந்த படம் எல்லா படங்களையும் விட தனி ரகமாக இருக்குது. நல்ல காமெடியாக தான் போகுது. நம்பி வரலாம். தேங்க்யூ. ஆமாம், ஆனால் அதில் டான்ஸ் இல்லை. டான்ஸ் ஒரே பாட்டு தான், அதுலேயும் ஒரு பாட்டு தான் டான்ஸ் வராரு. அது நல்லா இருக்குது. பட் இவர் டான்ஸு தான். பட் இன்னும் 2-3 பாட்டு கொண்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் லவ் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கலாம். நிறைய கொண்டு வந்திருக்கலாம். டக்குன்னு ஏதோ முடிச்ச மாதிரி இருக்குது, அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. மாஸ்டர் வந்துட்டு ஆக்டிவாக பார்த்துட்டு, ஆனால் வந்துட்டு ஒரு டெட் பாடியும் நடிக்க முடியும். அந்த மாதிரி மாஸ்டர் வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒரு டெட் பாடி சின்ன ஆக்ஷன்ஸு, ஒரு மாஸ்டர் எப்படி இது சூஸ் பண்ணி பண்ணாங்க, அந்த கட்ஸை பாராட்டணும். செம்மையாக இருந்துச்சு. அந்த சின்ன ரியாக்ஷன்ஸு. அப்புறம் ஒரு சீன் இருக்கும் பஸ்ஸில் போகிற மாதிரி, அதுல எல்லாம் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். மாஸ்டரோட பாடி கூட நடிக்கும். அந்த மாதிரி செமையாக இருந்தது, வேற லெவலில் இருந்தது. அபிராமி மேம், ஆக்சுவலாக அபிராமி மேமோட செலெக்ஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மூவியில் அவங்களோட கேரக்டருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ட்ரைலரில் கூட பார்த்துருப்பீங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப இன்னோசென்ட்டாக, ஒரு எப்படி சொல்கிறது, எதுவுமே தெரியாமல் ஒரு பிரச்சனை ஊதி பெருசாக்கி அந்த மாதிரி அவங்க கொடுத்த கேரக்டரை அவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு படம். கண்டிப்பாக ரொம்ப 4 பிரேக்குக்கு அப்புறம் ஒரு ஜாலியான ஃபன்னான படமாக இருந்துச்சு ஜாலியோ ஜிம்கானா. ஆமாம், கம்பேக். மாஸ்டரை சொல்லவே வேணாம், அவர் செம்மையாக பண்ணியிருந்தார். அவரோட போர்ஷன்லாம் சூப்பராக அவர் இது பண்ணி முடிச்சு. படம் உண்மையிலே அருமையாக இருக்குது. சிரிக்கணும்னா இந்த படத்துக்கு வரலாம். உண்மையிலே செம சூப்பர். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாம் காமெடி ஆக்டர் தான். உண்மையிலே தரமான படம். உண்மையிலே லப்பர் பந்து மாதிரி நல்ல ஜம்மன் போக காமெடிக்குன்னா இந்த படத்துக்கு வரலாம். சும்மா அதில் பாட்டு ஒன்று இது பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. சும்மா தெரிய ஒட்டிக்கிறாப்புல. ஆமாம் தலை, எங்கள் தலை வந்து டான்ஸு தான். ஆனால் எங்கள் டான்ஸை விட அந்த ஃபைட் சீனை விட எங்கள் தலை செத்து பழகிறாப்புல படத்தில். அதுதான் ஹைலைட்டு. எனக்கு அதுதான் பிடிச்சிக்குது. ஏன்னா எங்கள் தலை டான்ஸ் சும்மா அடி போட சொல்லிட்டு வாப்புல. ஆனால் இப்போ என்னன்னா செத்து பொழிச்சு இந்த படத்தில் காமிச்சிக்கிறாப்புல. அதான் ஹைலைட்டு.